9 கிரகங்களும் ராயில இருக்கான். நம்புறதுனால எங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்குது. பெருத்த பணம் வருது, பெருத்த லாபம் வருது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, சொத்தை விருத்தி பண்ணலாம், சொத்தை விற்கலாம், மன தெளிவு ஏற்படுது, மன உறுதி ஏற்படுது, ஆயுசு கெட்டி. அவ்வளவு அருமையான 28 நாட்கள். மனதை பக்குவப்படுத்துங்கள், வெற்றி அடையுங்கள். வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட், திருப்பூர்லேருந்து. 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜோதிடம்ங்கிறதுங்க மன தெளிவை தரக்கூடிய சப்ஜெக்ட்டுங்க. ஆண்டாண்டு காலமாக கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை நம்புறாங்க. ஒரு கூட்டமாக ஒரு விஷயத்தை நம்புறோன்னு வச்சுக்கோங்க, அது பழிச்சிடும். இப்போ மேசராசிக்கு 7.5 சனி, மீனராசிக்கு ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லி ஜென்மச்சனி வந்தால் இதாகும் அதாகும்னு சொல்லிட்டு ஒரு 10 அஸ்ட்ராலஜர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பொய்யாகவே இருந்தாலும், ஆனால் 10 எதிர்மறை கருத்தாக இருந்துச்சுன்னா அது உங்களை நம்ப வச்சிடும். நம்ப வச்சு உங்களை தோக்கடிச்சிடும். அப்போ இந்த ஜோதிடம் பொய்யாகவே இருந்தாலும் கோடிக்கணக்கான ஜனங்கள் நம்புறதுனால இந்த நம்பிக்கையை யாராலையும் உடைக்க முடியாது. இப்போ தீக்கா இருக்காங்க, ஜோதிடம் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்கிற நிறைய கடவுள் மறுப்பாளர்கள் இருக்காங்க. இவங்களாம் இந்த ஜோதிடத்தை உடைக்கலாம்னா உடைக்க முடியாது, ஆன்மீகத்தை உடைக்க முடியாது. எப்படி தெரியல ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தை உடைக்கலாம்? நல்ல லாண்ட் ஆர்டர், நல்ல பாதுகாப்பு, நல்ல வருமானம், நல்ல ஒற்றுமையாக வாழ்றதுக்கான சுதந்திரம், நல்ல காற்று, விலைவாசி குறைவாக இருக்கிறது, நிம்மதியாக இருந்தால் ஒருத்தன் எதுக்காக கோயிலுக்கு போகிறான்? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு கோயில் என்ன வேலை? நான் மட்டும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பேனா? என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு நோய், எனக்கு பிரச்சனை, எனக்கு எதிரி, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ப்ராப்பராக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கோயில் போய் சாமி கும்பிட்றோம். நீங்கள் எங்களை நிம்மதியாக வச்சுட்டிங்கன்னா நாங்கள் ஏன் கோயிலுக்கு போக போகிறோம்? இல்லாத கடவுளை நாங்கள் எதுக்கு நம்ப போகிறோம்? இல்லாத கடவுளாக இருந்தாலும் அதை நம்புறதுனால எங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்குது, ஒரு தெளிவு கிடைக்குது, அதில் நாங்கள் வெற்றி அடையிறோம். அது மாதிரி நண்பர்களே, இந்த பீடிகை எதுக்கு போட்டோம்னா, மேசராசிக்கு 7.5 சனி நெருங்கிட்டு மார்ச் 29 அன்றைக்கி 7.5 சனி ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அற்புதமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். ஏன்னா ராசியை செவ்வாய் 3ஆம் வீட்டில் பியூட்டி, 2ஆம் வீட்டில் குரு எக்ஸான் வக்கரவை தடையார் 4ஆம் தேதி, அது மிக அருமை. 6ஆம் வீட்டில் கேது எக்ஸ்ட்ராடினரி, குரு பார்வை வேறு. இப்போ லாபஸ்தானத்து சனி பியூட்டிஃபுல்லாக இருக்கான். 10ஆம் வீட்டில் சூரியன் பதன் நன்றாக இருக்கான். 14ஆம் வீட்டுக்கு வரான், இன்னும் நன்றாக இருக்க போகிறான். 12ஆம் வீட்டில் சுக்கரன் ராகு அருமையாக இருக்கான். அதாவது மேசராசிக்கு 9 கிரகங்களும் ராயில் இருக்கான். அதனால தான் சொன்னேன், இந்த 7.5 சனி, சனி இல்லை, வானத்தில் கிரகம் இருக்குது, அது நம்மளை என்ன பண்ண போகுது, கோடி கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு நட்சத்திரம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னு நாத்திகர் சொல்கிறது நியாயம்தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுங்க, காற்று கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, ஜாதி மதம் மொழி இல்லாத ஒரு சூழலை கொடுங்க, எங்களுக்கு வருமானத்தை கொடுங்க, எங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு வீடு கொடுங்க. எல்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? நாங்கள் எதுக்கு ஜோசியக்காரன் வீட்டுக்கு போகிறோம்? எங்களுக்கு வாழ முடியல, நாங்கள் பயப்படுறோம், நாங்கள் திணறோம். அதுக்கு வழி கேட்டு தான் நாங்கள் கோயிலுக்கோ மற்ற இடங்களுக்கோ ஜோசிகார் வீட்டுக்கோ போகிறோம். அதில் போலி ஜோசியர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவானுல்ல. இப்போது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது உண்மையாக இருந்தால், இந்த சிவன் அந்த சிவன் ஒரு கோயிலை கட்டிட்டு ஒருத்தர் விளையாடுவானா? ஒருத்தர் நான் தான் சிவன் சொன்னான்னா, சொன்னோன்னா கடவுள் சிவபெருமான் வந்து அவன் கழுத்து மேலே ஒரு மிதித்து கொன்னாருன்னா அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிடுவார்ல. என்ன தைரியம் இருந்தால் நான் தான் சிவன் ஒருத்தன் சொல்லுவான் அப்படின்னா அவனே உதாரணம் இல்லையா நாத்திகத்துக்கு? கடவுள் இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃபே அவன் தான். அதனால தானே கடவுள் இல்லைங்கிற வியாபாரத்தை பண்ணுறான். கடவுள் இருக்குதுன்னு சொல்கிற சாமியார்கள் தான் கடவுள் இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃபு. ஏன்னா பொய் சொல்லி ஏமாத்துகிற சாமியார்கள் இதை செய்கிறான்னா கடவுள் மேலே ஒரு பயம் இருந்துச்சுன்னா செய்வானா? அப்போ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை பாசிட்டிவாக எடுத்து மனதை பக்குவப்படுத்தி, இது ஒரு நல்ல காலம், நீங்கள் நல்லா போகிறீங்க, இது ஒரு கெட்ட காலம், சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுல மிக மிக மன தெளிவு ஏற்படுது, மன உறுதி ஏற்படுது எங்களுடைய நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும். அதனால தான் இந்த யூடியூப் சேனல்ஸில் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ மேசராசியுடைய பலன் இப்போ என்ன கிடைக்க போகுதுன்னா, உடம்பு மனசு அருமையாக இருக்குது, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமையாக இருக்குது, எடுக்கிற முடியல இங்கே ஜெயிக்கிறீங்க, பெருத்த பணம் வருது, பெருத்த லாபம் வருது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, பெயர் புகழ் மரியாதை இருக்குது, குழந்தைங்க அருமையாக இருக்காங்க, அம்மா இருக்காங்க, வட்டி வாகனங்கள் மிக அருமையாக கிடைக்குது, சொத்தை விருத்தி பண்ணலாம், சொத்தை விற்கலாம், சொத்தை வாங்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், பழைய கடனை அடைக்கலாம், மனைவியோட பியூட்டிஃபுல்லாக என்டர்டைனிங்காக த்ரூ த வேர்ல்டு போயிட்டு வரலாம், அல்லது பக்கத்து ஊருக்காவது போயிட்டு வரலாம், நல்லா இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், ஆயுசு கெட்டி, அப்பாவுடைய அதில் மிகச்சிறந்த நல்ல காரியங்கள் நடக்க போகுது. பாரு, மூச்சு விடாமல் சொல்லிகிட்டே வரப்பார் கம்ப்ளீட்டாக. அவ்வளவு அருமையான 28 நாட்கள். மனதை தெளிவுபடுத்துங்கள், மனதை உறுதிப்படுத்துங்கள். மனம் போல் மாங்கல்யம். மனம் இருந்தால் மார்க்க பந்துன்னு நம்ம இதில் ஏதோ சினிமாவில் கமலா சொல்லுவார், சொல்கிற ஜாம்பிபிஎஸ் நினைக்கிறேன். அதுமாதிரி மனம் இருந்தால் மார்க்க பந்து. மனத்தில் என்ன இருக்குதோ அதுதான் கிடைக்குது. அதான் வினை திட்பம். திருக்குறளில் வினை திட்பத்தை போய் பாருங்கள். 67வது அத்தியாயம் 10 திருக்குறளுக்கு படிங்க. அதன் பிறகு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜோதிடம் தேவையில்லை, உங்களுக்கு ஆன்மீகம் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் ஜெயிச்சாலும். மனதை பக்குவப்படுத்துங்கள், வெற்றி அடையுங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தையும் மார்ச் மாதத்தையும் விட்டுட்டீங்கனால் மேசராசிக்காரர்கள் சிக்கிக்கொள்வார்கள். 7.5 சனி ஆரம்பிச்சிடும்.
இழப்புகள் அதிகமாயிரும், துன்பங்கள் அதிகமாயிரும். ஆகவே அவசியம் பிப்ரவரி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு மன தெளிவு வேணுமா? ஒரே மாதத்தில் 100 மடங்கு மன தெளிவும் 100 மடங்கு மன உறுதியும் என்னால் உங்களுக்கு தர முடியும். அடுத்து 5 வருட இலக்கை ஒரே இடத்தில் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் மனது தான். மனதை பக்குவப்படுத்தி இதை ஒரு சைக்காலஜிஸ்ட் கற்றுக்கணுமா? நான் கற்றுக் கொடுக்குறேன். ஹைகோர்ட் ஜட்ஜு வெரிஃபை பண்ண விரும்புகிறாரா? அவர் கனெக்ட் ஆகிக்கலாம். இதை எந்த ஒரு சொசைட்டிக்கு மேலே என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். கடவுளே இல்லைங்கிற ஆளுக்கு என்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி ஒரு மனதை உறுதிப்படுத்த முடியும். எக்ஸ்ட்ராடரியான சித்தாந்தங்கள் நிறைந்த மனத்தெளிவை தரக்கூடிய விஷயங்களை என்னால் மெடிடேஷனாக கற்றுக் கொடுக்க முடியும். மேசராசிக்காரர்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் வேணும், நல்ல மென்டர் வேணும். உங்களுக்கு கிடைக்கல, சரியான ஆட்கள் கிடைக்கல அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவோ அது இப்போது 100 ஸ்டெப்பில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்கள் 10வது ஸ்டெப்புக்கு கீழே வரது கூட வாய்ப்பு இருக்குது. 10% யூ கேன் பி ரெடியூஸ்ட். 10 மடங்கு தாழ்ந்து வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஆகவே மனதை தெளிவாக வச்சுட்டு எக்ஸலண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஜெயிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.